மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி 1000 வருஷங்கள் ஜனங்களாலும் அரசியல்வாதிகளாலும் இருக்கக்கூடிய அத்தனை பேராலும் கருதப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையிலே மரிக்கிற ஒவ்வொருவரும் சாபத்தினால் மரிக்கிறார்கள். பெரும் பெரும் பாவிகள் மரிக்கிறார்கள், பெரிய குற்றத்தை செய்தவர்கள் மரிக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அடித்த பொழுது கூட வலதுபுறத்தில் ஒருவரும் இடதுபுறத்தில் ஒருவரும் கள்ளர்களை, திருடர்களை அடித்திருந்தார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், நம்ம நியாயமா தான் அடிக்கப்படுகிறோம். அவர் ஒரு தப்பும் செய்யல, அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். 1000 வருஷங்கள் சிலுவையானது குற்றம் புரிந்தவர்களை அடித்து கொள்ளுகிற ஒரு இடமாகவே இருந்தது. இப்போ இயேசு வந்த பொழுது நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அடித்த பொழுது உலகத்தில் இருந்தவர்களுடைய பார்வையில் இயேசு குற்றம் செய்தார், ராஜதுரோகம் செய்தார், தேவதூசனம் சொல்லிவிட்டார், பொய் சொல்லிவிட்டார். இப்படியெல்லாம் பல காரியங்கள் அவர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டிருந்தது. இவைகள் எல்லாம் சுமத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு ஆவிக்குரியவர்களுடைய பார்வை மாத்திரம் ஒரு வித்தியாசமாய் இருந்தது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக மாறினார், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சாபமாக மாறினார். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இந்த 2025வது வருஷத்திலே சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய நாம் அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிறிஸ்து நமக்காக சாபமாய் மாறி சிலுவையிலே மரித்தார். கிறிஸ்து நமக்காக நம்முடைய அந்த சாபத்தை, நாம் அடிக்கப்பட வேண்டிய அந்த இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் அடிக்கப்பட வேண்டிய அந்த வலிகளை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரணத்திலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இப்ப சிலுவை ஆசீர்வாதமானதா அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிற வரைக்கும் இந்த சிலுவை சாபமானதாகவே கருதப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையிலே கொடுக்கிற வரைக்கும் இந்த சிலுவையானது ஒரு சாபமாகவே கருதப்பட்டு கொண்டிருந்தது. என்றைக்கு இயேசு சிலுவையிலே மரித்தாரோ, என்றைக்கு இயேசு சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரோ, அன்றைக்கு முதல் சிலுவையானது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எப்படின்னு கேட்டா, இதுவரையிலும் பாவிகள் மரித்துக் கொண்டிருந்த ஒரு இடத்தில் ஒரு பரிசுத்தவான் மரித்து இதுவரையிலும் பாவத்தினால் அடிக்கப்பட்டவர்கள் இனி அதே இடத்துல அடிக்கப்படக்கூடாதபடிக்கு, இதுவரையிலும் பாவத்திலும் சாபத்திலும் இருந்தவர்கள் அடித்து கொள்ளப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது இந்த சிலுவையானது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது.